அதுக்கு அப்புறம் தான் என்ன நினைச்சோம்னா, ஏன் நம்ம இந்த மரக்கன்றுல நட முடியாது, நம்ம மரக்கன்றை நட்டா வளராதா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள தோணுச்சு. அப்படி தோன்றக்கூடிய இடம் தான் எங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்துக்கு நாங்க போயிட்டு திரும்புற போது, ஈசா யோகா மையத்துல இருக்கக்கூடிய சத்குரு அவர்களிட்ட இருந்து விவேக் அவர்கள், நடிகர் விவேக் தெரியும் இல்லையா, விவேக் தெரியும், பார்த்திருப்பீங்க. நடிகர் விவேக் அவங்க வந்து பேட்டி எடுக்கிற போதே கேட்டாங்க, மரத்தினுடைய பயன் என்ன, மரத்தினுடைய பயன் என்ன. அப்ப அதை பத்தி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன் இது நம்ம பண்ணுனா ஆகாது அப்படின்னு நினைச்சுதான் இந்த நேச்சுரல் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்க நாங்க முன் வந்தோம். நீங்க எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இயற்கையிலே ஒரு பூ இருக்கு, ரோஜா பூ பாத்திருக்கீங்களா? எல்லாருக்கிட்டையும் ரோஜா பூ இருக்கா? இயற்கையிலே ஒரு ரோஜா பூ இருக்கும், செயற்கையிலேயும் ஒரு ரோஜா பூ இருக்கும் இல்லையா? செயற்கையா ஒரு காகித பூ பாத்திருக்கீங்களா? காகிதப்பூ, காகிதப்பூ ஒண்ணு இருக்கு, இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு பூ ஒண்ணு இருக்கு. இந்த இயற்கையா இருக்கு இல்லையா, செயற்கையா செஞ்சிருக்க முடியாது காகித பூவு. இந்த காகித பூவை கிழிச்சிடலாம், கிழிக்க முடியுமா? கிழிச்சிடலாம். காகித பூ கிழிச்சிட்டோம், இது வந்து செயற்கையா செஞ்சது. அந்த காகித பூவை மறுபடியும் ஒட்ட வச்சிட முடியுமா நம்மளால? முடியும். காகித பூ தானே, பத்த போட்டு ஒட்ட வச்சிடலாம். துணியில செஞ்சிருந்தா இருந்தா டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சு வாங்கிடலாம், ஒட்டிட முடியுமா? இயற்கையா ஒரு பூ இருக்கு, ரோஜா பூ, ஒரு இதுல மட்டும் பிச்சாச்சு, மறுபடியும் அதை ஒட்ட முடியுமா? பத்த ஓட்டு ஒட்ட முடியுமா? தைக்க முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அதனால செயற்கையை அளித்தால் உருவாக்க முடியும், இயற்கையை அளித்தால் உருவாக்க முடியாது. அப்ப இந்திய நாட்டினுடைய என்ன, சக்தி இல்லையே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை என்பது போல், இந்தியா இல்லையே இந்த உலக நாடுகளுடைய அறிவுத்திறன்கள் வளரப்போவதும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டது. மழைக்காலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தோன்றக்கூடிய நட்சத்திரங்களை போல் உலக நாடுகளே அழிந்து மண்ணோடு மண்ணாக மறைந்தாலும் நம் இந்திய தேசத்தில் அங்கும் இங்குமாய் சில பகுதிகள் காட்சி தரும். அதில் தமிழகத்தினுடைய பங்கும் வகிக்கும் என்பது ஆன்மீகவாதிகளுடைய கருத்து, ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. அனைத்து நாடுகளிலும் கலந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு உலக நாடு ஜியோகிராபியில மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. நம்முடைய இந்திய தேசமானது உலக நாடுகளே அழிந்தாலும் இந்திய தேசத்தில் சில பகுதிகள் அங்கும் இங்குமாய் தோன்றும். அது மலர்களைப் போல பூக்கும், காய்க்கும், மிகப்பெரிய கனிகளாக மலர்ந்து மீண்டும் இந்த உலகம் உருவாக